السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أربع من سعادة المرأة الصالحة والمسكن الواسع والجار الصالح والمركب الحنيف أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் என்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இவ்வுலகில் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைந்த பாக்கியங்களை நிறைந்த நற்பாக்கியங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாக்கியங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழைக்கு அவனுக்கான பாக்கியம், அவனுடைய நற்பாக்கியம் அவன் வாழ்வில் எது என்று கேட்டால் அவனுக்கு நிரம்ப பொருளாதாரமும் அவனுக்கான வாழ்வாதாரமும் கிடைப்பதுதான் வாழ்க்கையின் பாக்கியம் என்பதாக சொல்லுவான். ஒரு பெரிய செல்வந்தனுக்கு நற்பாக்கியம் அவன் வாழ்வில் எது என்பதாக கேட்டால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாக அவனுடைய பார்வை இருக்கும். ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியிடத்தில் உனக்கான இந்த உலகத்தின் நற்பாக்கியமாக நீ எதை பார்க்கிறாய் என்று கேட்டால் அவன் விடுதலையை சொல்லுவான். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த உலகத்தில் பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற நற்பேற்றுகள் என்று சொல்லக்கூடிய நற்பாக்கியங்கள் அது வெவ்வேறு கண்ணோட்டங்களாக இருக்கும். அவனுக்கு அது தரும். உண்மையில் பார்க்க போனால் அவன் எதையெல்லாம் தனது வாழ்க்கையின் பாக்கியங்களாக இந்த உலகத்தில் நினைக்கிறானோ அதெல்லாம் சில காலங்களுக்கு மட்டும்தான் அது நிம்மதியை தருகிறது. சில காலங்களுக்கு மட்டும்தான் அது அவன் வாழ்விற்கு சந்தோஷத்தை தருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்திய வாழ்க்கையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது: ஒரு மனிதருக்கு இந்த உலகில் அவன் பாக்கியம் அடைந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, தீயவனாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்ன இந்த வார்த்தை, ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகில் அவனுக்கு நன்மை தரக்கூடிய பாக்கியம் நற்பாக்கியம் உள்ள வாழ்க்கை, அவன் சீதேவித்தனமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் 4 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த 4 இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அவன் அமல் செய்கிறான், அவன் அமல் செய்யவில்லை, அவன் பாவி என்பதெல்லாம் அடுத்த கண்ணோட்டம். பெருமானார் பொதுவாக சொல்லுகின்ற 4 செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அழகிய வாழ்க்கை நற்பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையில் 4 இருக்கிறது. அதில் ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி சாலிஹான, அவனுக்கு கிடைக்கக்கூடிய துணை மனைவி என்கின்ற அந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அந்த பெண் அவனுக்கு மிகவும் நேர்த்தியானவளாக நிம்மதி தரக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி கிடைத்தால் அவனுக்கு வாழ்க்கை நற்பாக்கியமாக அமைய இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முதல் செய்தி நிரம்ப பேருக்கு கிடைத்திருக்கும், கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஒரு வாழ்க்கை சிறப்ப வேண்டும், அவன் வாழ்க்கை சிறந்தோங்க வேண்டும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அல் மர்அத்து ஸாலிஹா என்று சொல்லக்கூடிய அழகிய
நற்பாக்கியம் நிறைந்த நல்ல குணம் கொண்ட ஒரு துணைவி என்பது மிக அவசியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று, நிரம்ப செல்வங்கள் இருக்கிறது, பொருளாதாரங்கள் இருக்கிறது, நல்ல குடும்ப வகைரா என்று சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு அர்த்தம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், வாழ்க்கையில் துணை சரியில்லாத ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. நாம் நினைத்ததை போன்று நமக்கு துணை அமையவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் பெருமானார் சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை, சமயத்தில் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வரும், ஆனால் சகித்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தேற்றுகின்ற ஒரு பெண் உன்னுடன் இருப்பதுதான் அழகிய சாலிகான ஒரு மருகத் என்பதாக, ஒரு பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்த மனைவிமார்களில் வயது முதிர்ந்த மனைவிகளும் இருக்கிறார்கள். வயதில் ஆக குறைந்த வயது பெற்ற மனைவிமார்களும் பெருமானாருக்கு மனைவியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மர்அத்து சாலிஹ், ஒரு அழகிய நேர்த்தியாக வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான குணத்தில் முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, உங்களுக்கு ஒரு அழகிய வாழ்க்கையை தொடர்வதற்கான துணைவிக்கு தேவையான தகுதிகளில் முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீதமாக இருப்பது. மனைவி விஷயத்துல நீதமாக வாழக்கூடிய ஒரு பண்பு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சிறக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மூத்த வயதுடைய மனைவிகள் இருக்கிறார்கள், இளைய வயதுடைய மனைவிகளும் இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாகுபாடுகளை காண்பித்தது கிடையாது. இருக்கக்கூடிய மனைவிகளில் ஆக குறைந்த வயதுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெருமானார் நடந்து கொண்ட ஹதீசுகளை படித்து பாருங்கள். வயது அதிகம் பெற்றுள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மனைவிமார்களிடத்தில் பெருமானார் நடந்து கொண்ட ஹதீஸை படித்து பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசங்கள் புரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவில் உறங்குகின்ற நேரத்துல சின்ன பிள்ளையினுடைய அந்த வயதினுடைய அந்த ஏற்பாடுக்கு போல் சில கதைகளை பெருமானாருக்கு சொல்லுவார்கள். ஹதீசுகளில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதை கேட்கக்கூடிய பண்புடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இரவு தூங்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதை சொன்னா கேட்கக்கூடிய பண்புடையவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறாங்க. புகாரியில் இருக்கக்கூடியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில் 11 கதைகளை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒரு கணவன் மனைவி சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. உம்மு ஜரா, அபூ ஜரா என்று அரபியில் இருக்கக்கூடிய, அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெற்ற ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான ஒரு கதையை, அந்த கதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்றாங்க. 11 கதைகளை சொல்லுகிறார்கள், இவர்கள் பற்றிய கதைகளை சொல்லுகிறார்கள். 11வது கதை வருகிற பொழுது பெருமானார் இப்படி சொல்லுகிறார்கள், நீ சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த அபூ ஜரா, உம்மு ஜராஹுவை விட நானும் நீயும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது, அதை விட உன் மீது நான் அன்பை அதிகமாக வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் பரஸ்பரமாக பேசுகிறார்கள். சமயங்களில் சண்டைகள் ஏற்பட்ட பொழுதும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என் மீது கோபமாக இருக்கிற பொழுது என் மீது இருக்கக்கூடிய அன்பு உங்கள்கிட்ட குறைஞ்சிருமான பெருமானார்கிட்ட கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற உதாரணம் ஹதீஸில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடக்கும் உனக்கும் மத்தியில் ஏற்படுகின்ற சண்டை அது வருத்தமாக இருக்கக்கூடிய நேரத்துல, சில நேரத்துல ரோஷப்பட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு வருத்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த வருத்தம் எனக்கும் உனக்கும் மத்தியில் ஒரு முடிச்சினை போன்றது. ஆற்றது பைனகுமா, இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முடிச்சை போன்றது. சண்டை அதிகமாக அந்த முடிச்சினுடைய இருக்கு அதிகமாகும், அதனுடைய பிடிப்பு அதிகமாகும், பிடிமானம் அதிகமாகும். எனவே அதிகமாக நாம் வருத்தப்பட்டுக் கொண்டு சண்டை போட்டுக் கொள்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் இன்னும் நாம் இணைந்து கொண்டே இருக்கிறோம், இறுக்கமாகிக் கொண்டே இருக்கிறோம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வயது தாழ்ந்த, வயது குறைவாக இருக்கக்கூடிய மனைவியர்கள் நடந்த விதம் இது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது மூப்பு அடைந்த, வயதை கொஞ்சம் கடந்து விட்ட மெச்சூரான மனைவிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃபிலே ஒரு வருடத்தினுடைய இஅ்திகாஃப் மட்டும் 20 நாள், ரமதானுடைய பிற்பகுதியில் 20 நாட்களும் முழுவதுமாக இஅ்திகாஃப் இருப்பார்கள். காரணத்தை தேடி பார்க்கிற பொழுது இந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை போல் ரமதானுடைய கடைசி 10 அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்காக போவர்களுடைய அந்த ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது மனைவிமார்களிடத்திலிருந்து ஒரு கேள்வி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஅ்திகாஃபிற்காக நீங்கள் கூடாரம் இடுகிறீர்கள், தனியாக கூடாரம் அமைக்கிறீர்கள்,
எனவே நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபை போன்று நாங்களும் உங்களோடு இருந்து கொள்ளலாமா என்று ஒரு அனுமதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒரு மனைவி தானங்கிற அர்த்தத்துல சரின்னு சொல்லிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா மனைவிட்டையும் தகவல் சொல்லிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்காக கிளம்பி வருகிற நேரத்துல பாக்குறாங்க, கிட்டத்தட்ட 11 கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 11 மனைவிமார்கள் அந்த மஸ்ஜித் நபவியை ஒட்டி கூடாரம் அமைத்து இஅ்திகாஃபுக்காக தயாராக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியை தங்க சொல்லி இன்னொரு மனைவியை போக சொன்னால் பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு இப்படி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இல்லைன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்ன உடனே யாருமே இஅ்திகாஃப் இல்லைன்னு அவங்க வீடுகளுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த வருடத்தினுடைய ரமதானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாளையும் கடந்த வருடத்தினுடைய 10ஐயும் சேர்த்து வைப்பதற்காக 20 நாளையும் இஅ்திகாஃபிற்காக அவர்கள் நியத்து செய்கிறார்கள். இந்த சமயத்துல மனைவிமார்களுக்கு மத்தியில் எந்த விதமான சங்கடங்களும் வருத்தங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரமதானினுடைய ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஒரு அனுமதியை கொடுக்கிறாங்க. இந்த ரமதான் மாதத்தில் இந்த இஅ்திகாஃபினுடைய நேரங்கள்ல எல்லாரும் அவரவருடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுங்கள், உங்களுடைய தாய் வீட்டிற்கு நீங்கள் எல்லாம் சென்று கொள்ளலாம் என்கிற அனுமதியை கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் யோசிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த மனைவிமார்களில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனைவி இருந்தாங்க. இவர்கள் போர் கைதிகளாக வந்து பின்னால் அவர்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்து பெருமானாருக்கு மனைவியாக ஆக்கினார்கள். விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு என்று தாய் வீடு கிடையாது. வேறு தேசத்தை சார்ந்தவர்கள், வேறு நாட்டை சார்ந்தவர்கள். பின்னால் இவர்களுக்கு மனைவியாக வேண்டிய அந்த ஒரு காலம் வருகிறது. இப்படி ஒரு சூழல் இருக்கிற பொழுது இந்த மனைவியை இஅ்திகாஃபினுடைய நேரத்தில் வீட்டில் தனியாக விடுவதா என்கின்ற ஒரு சூழல். வயது முதிர்ந்த மனைவிதான் வீட்டில் தனியாக இருப்பதை விரும்பாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபினுடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிற்கு பின்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளியை நோக்கி வருகிறார்கள், மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். பெருமானார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேரம் பேசுறாங்க. கடந்த நேரங்கள், நீண்ட நேரங்கள் உரையாடல் நடக்கிறது. ஒரு கட்டத்துல இரவின் நடுநிசையை தொடுகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை கேட்கிறாங்க பெருமானார், யா ரசூலல்லாஹ், இரவின் நடுநிசையை தொட்டு விட்டது, இதற்கு பின்னால் சில இபாதத்துகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள், தொழுவீர்கள், இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது, என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு வணக்க வழிபாடுகள் தடைபடுகிறது, என்னை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாமே என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா வீட்டுக்கு போலாங்கிறாங்க. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், தன்னந்தனியாக இரவு நேரத்தில் அனுப்ப மனமில்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவியோடு சேர்ந்து வீட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த மனைவியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரணுங்கிற அந்த ஒரு காரணம். தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவிக்கு சங்கடங்கள் ஏற்படலாம், பயங்கள் ஏற்படலாம் என்கின்ற அந்த ஒற்றை காரணத்தை மனதில் வைத்து இபாதத்துகளுக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு நிகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார். மனைவியை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு பெருமானார் வந்தார்கள் என்கின்றதாக அந்த ஹதீஸை பார்க்கிற பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனைவி அது நல்லவளாகவும் சாலிஹானவளாகவும் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வதன் மூலியமாக நமக்கு அந்த ஒரு நற்பாக்கியம் கிடைக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் சம்பவம், முதல் செய்தி. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது பாக்கியம், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த துன்யா அவனுக்கு நலவாக மாற வேண்டும் என்றால், நற்பாக்கியம் மிகுந்த சீதேவித்தனமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால், இரண்டாவது அல் மஸ்கனுல் வாஸிஅ, வீடுகளை கட்டி இருக்கிறோம், அந்த விசாலமான வீடுகள் அவனுக்கு வாழ்க்கையில் நற்பேற்றை நற்பாக்கியங்களை பெற்றுத்தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் மிகப்பெரிய மாளிகைகள் அளவிற்கு வீடுகளை கட்டுகிறோம், நிரம்ப பொருளாதார செலவுகளை கொண்டு ஆடம்பரங்களோடு நிறைந்த வீடுகளை நாம் ஏற்படுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வார்த்தை மஸ்கனுல் வாஸிஅ, விசாலமான வீடுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள். அல் மஸ்கனுல் வாஸிஅ என்றால் உலகத்தில் கட்டுகின்ற வீடுகள் நாளை மறுமையை மறக்கடிக்காத வீடுகளாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்தில் சொல்றாங்க. நீங்கள் திருமறையினுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, நீங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். எதற்காக அமைத்துக் கொள்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய இயல்பு எதற்கு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நிம்மதிக்காக வீடு கட்ட வேண்டும். முதல் விஷயம், ஒரு மனிதன் என்னதான் காலையில இருந்து உழைச்சாலும், என்னதான் காலையில இருந்து அவன் உழைப்பை பாராமல் அவனுடைய உழைப்பு உயராத உழைப்புகளை கொண்டு அவன் உயர்த்து எவ்வளவு தூரத்திற்கு போனாலும்
இரவு நேரத்தில் அவன் நிம்மதியை பெற வேண்டும், ஒரு ஒதுங்கும் இடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சக்கர் என்று சொல்லக்கூடிய நிம்மதி தரக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் என்று திருமறையில் வருகிறது. அந்த அர்த்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய வீடுகளை ஏற்படுத்தினாலும் அது இறை சிந்தனையை மறக்கடிக்காத வீடுகளாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் இரவு தூங்க போகின்ற பொழுது ஒரு துவாவை செய்வார்கள். இரவு தூங்க போகக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற துவாக்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஆவானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வார்கள், இறைவா எனக்கு நீ இன்றைக்கு உணவு கொடுத்திருக்கிறாய், நீர் கொடுத்திருக்கிறாய், நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறாய், வீடுகளை கொடுத்திருக்கிறாய், தங்குவதற்கான வசதிகளை கொடுத்திருக்கிறாய். இப்படி தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்துவிட்டு படுக்கைக்கு போவார்கள். உண்மையில் சொல்ல போனால் ஒரு வீடு என்பது ஒரு மனிதனுக்கான தனித்துவத்தை தருகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அந்த துவாவை செய்வார்கள். இன்றைக்கும் கூட 30 கோடி முஸ்லிம்களுக்கு வீடுகள் இல்லை என்பதாக தகவல் தரவுகள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நிரம்ப வீடுகளை கட்டுகிறோம். 10 பேருக்கு தேவையான வீடை ஒற்றை நபருக்காக கட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆகச்சிறந்த வார்த்தைகளில் ஒன்று, நீங்கள் வீடுகள் கட்டுபவர்களாக இருந்தால் 3 விஷயங்களை தவிர்த்துக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், வீட்டிற்கு தேவையில்லாத அறைகளை கட்டக்கூடாது. வீடு கட்டுறோம்னு சொன்னால் அந்த வீடுகளில் தேவையில்லாத அறைகள் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவார்கள், ஒரு வீட்டிற்கு எத்தனை அறைகள் தேவை என்று சொன்னால், கணவனுக்கு என்று ஒரு அறை இருக்க வேண்டும், அவனுக்கு என்று ஒரு படுக்கை இருக்க வேண்டும், அவனுக்கு என்று படுக்கைக்கான விரிப்பு இருக்க வேண்டும். மனைவி என்றால் மனைவிக்கு என்று ஒரு அறை கட்டலாம், அவளுக்கு என்று ஒரு விரிப்பு இருக்கலாம், அவளுக்கு என்று ஒரு படுக்கை இருக்கலாம். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு என்று ஒரு அறைகள் இருக்கலாம், படுக்கைகள் இருக்கலாம், விரிப்புகள் இருக்கலாம். இந்த 3ஐ தாண்டி இன்னொரு அறையும் கட்டிக்கொள்ளலாம், இன்னொரு படுக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது விருந்தாளிகளுக்காக, விருந்தாளிகளுக்காக ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாமல் இன்னொரு அறை கட்டப்படுகிறது, இது அல்லாமல் இன்னொரு படுக்கை அங்கு ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஷைத்தான், அது நீங்கள் ஷைத்தானுக்காக கட்டுகிறீர்கள், ஷைத்தானுக்காக அந்த படுக்கை விரிப்புகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களில் நாம் பெரிய வீடுகளை கட்டுகிறோம், தேவையற்ற அறைகள் அதிகமாக கட்டுகிறோம். இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து இருக்கிறார்கள். சில நேரங்களில் சிலர் சொல்லலாம், வீடுகளுக்கு எங்களுக்கு அதிகமாக விருந்தாளிகள் வரலாம், நமக்கு தெரியும் எவ்வளவு விருந்தாளிகள் வருவார்கள் என்று. அந்த விருந்தாளிகளுக்கு தேவைக்கு ஏற்ப நாம் கட்டிக்கொள்வதில் தப்பு கிடையாது. அதையும் மீறி அதிகமாக அறைகளையும், அதிகமான விரிப்புகளையும், அதிகமான பெட்ரூம்களையும், அதிகமான விரிப்புகள், அது சம்பந்தமான விஷயங்களை அதிகப்படுத்துகிற பொழுது, அது தேவைக்கு மீறி ஆகிற பொழுது, அது நமக்கானதாக இல்லை என்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அது ஷைத்தான் தங்குகின்ற அறைகளாக மாறி போகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வீட்டிற்கு தேவையான பண்புகளில் இதுவும் ஒன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது சொன்னாங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவாக பெருமானாருடைய சுன்னத்தான விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். பரதான தொழுகைகளை பள்ளியில் தொழுவார்கள், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை வீடுகளில் போய் தொழுவார்கள். காரணம் என்னவாக இருக்கும் என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, ஃபரலை பொது ஜனங்கள், பொது சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் நிறைவேற்றுவார்கள். நஃபிலான வணக்கங்களை மனைவிமார்களோடு சேர்ந்து தொழுவார்கள். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளுக்கு என்று இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் தொழுகைக்கான அறைகள், பிரேயர் ஹால், நம்ம ஒரு அறையை உருவாக்குகின்றோம். அந்த பிரேயர் ஹால்கள் முறையாக தொழுகப்படுகின்ற இடமாக இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். இத்பான் இப்னு ஆமிர் என்கின்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வயது அதிகமாகிவிட்டது, அவர்தான் பள்ளிக்கு தொலை வைக்கக்கூடிய சஹாபியாக இருக்கிறார், அவருக்கும் அவருடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கும் வெகு தூரம் இருக்கிறது, அந்த வெகு தூரம் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இவர் வளமையாக தொலை வைக்க செல்லக்கூடிய ஒரு சஹாபி. வாழ்க்கையை உருண்டோடி கொண்டிருக்கிற நேரத்தில் மழை காலம் வருகிறது, கடுமையான மழை. அவர்கள் ஏரியாவில், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு. அந்த இரவு நேரத்திலும் பஜ்ர் நேரத்திலும் தொலை வைப்பதற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட, முற்பட்டாலும் கூட மழை அவர்களை செல்ல விடாமல் தடுத்து விடுகிறது. இந்த காரணத்தை முன்னிறுத்தி அந்த சஹாபி பெருமானார்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இத்பான்கிற அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொலை வைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, நான் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இரவு நேரங்கள்ல எனக்கு கண் பார்வை மங்கிவிட்டது, எனவே நான் இந்த இரவு நேரங்கள்ல வெள்ளப்பெருக்கும் அதிகமான நீரோடைகள் ஓடக்கூடிய காரணத்தினால் என்னால் பள்ளிக்கு போக முடியல, தொழுகைக்காக என் வீடுகளில் நான் அறையை ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து பார்க்கிறேன்,
நான் வீட்டுல வந்து உனக்கு தொழுகைக்கான அறையை தேர்வு செய்து கொடுக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சஹாபி சொன்னதற்கு பின்னால் சில தினங்களுக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவரும் ஒன்றாக அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தவன அந்த சஹாபி அமர சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருவதற்கு வரவில்லை சொல்றாங்க. நான் அமர இங்க வந்து உட்காருவதற்கு வரவில்லை, நீ எங்க தொழ வேண்டும் ஆசைப்படுகிறாய் என்பதை சொல்லி என்பதாக கேட்கிற பொழுது அந்த சஹாபி அந்த வீட்டினுடைய ஒரு மூளை பகுதியை காண்பிக்கிறார், ஒரு அறையை காண்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சஹாபியை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன உடனே இந்த திசையில தான் நீ தொழணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம். இந்த அறை தான் உன் வீட்டிற்கான பிரேயர் ஹாலான்னு கேட்கிறாங்க. ஆமாம் என்பதாக அந்த சஹாபி சொல்லுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து விட்டு அந்த இடத்துல தக்பீர் கட்டுகிறார். இவங்க தக்பீர் கட்டி இவர்கள் இருவரும் ஜமாத்தாக நின்று 2 ரக்காத்துகள் தொழ வைக்கப்படுகிறது. செய்திகளை முடித்ததற்கு பின்னால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். ஏன் பெருமானார் அந்த இடத்தை சுட்டி காண்பித்து இருக்கலாம், இதுதான் நீ தொழுகிற இடம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் பெருமானார் அங்கு தொழுது காண்பித்திருக்கிறார்கள், ஜமாத்தாக பின்னால் நிற்க வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த சம்பவத்தை முன்னிறுத்தி சொல்லுகின்ற சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு வீடுகளில் ஒரு அறை கட்டப்படுகிறது, அது தொழுகைக்கான அறையாக இருந்தால் தொழுகை தினசரி நடத்தப்பட வேண்டும். அது ஒன்று பெண்கள் தொழுகலாம், நீங்கள் தொழுகலாம், எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வணக்க வழிபாடுகள் நடக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அது ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நஃபிலான வணக்கத்திற்கு பெருமானார் காட்டிய அந்த ஒரு முன்னிறுத்தம் என்பதை இந்த சட்டம் சொல்லுகிறது, இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்பதாக மார்க்க வல்லுநர்கள் சொல்லி காண்பிக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களை இந்த செய்தியை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வீடுகளை கட்டுகிறோம் என்று சொன்னால் பிரேயர் ஹால் வைப்பது நோக்கம் அல்ல, அது தவறான விஷயம் அல்ல, அது சிறந்த விஷயம்தான். வளமையாக அங்கு பிரேயர் நடக்கப்படுகிறதா, வளமையாக வணக்க வழிபாடுகளும் செயல்பாடுகளும் அங்கு இருக்கிறதா என்பதை கவனிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது தவிர்த்த விஷயங்களில் ஒன்று வீடுகளுக்கு திரையிடுகின்ற ஒரு விஷயம். இன்றைக்கு பொதுவாக வீடுகள்ல ரொம்ப காசுகளை செலவு செய்து பிரம்மாண்டமாக வீடுகளை அமைக்கிறோம். அந்த வீடுகளுக்கு என்று கர்டைன் என்று சொல்லக்கூடிய ஸ்கிரீன்களை போடுகிறோம். அந்த வீடுகளுக்கு போடுகின்ற ஸ்கிரீன் விஷயத்தில் ஒரு பேணுதல் இருக்க வேண்டும். மார்க்கத்தில் உயிரோட்டம் உள்ள வீடுகள் என்கின்ற சில வீடுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் வரலாற்றை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிற பொழுது சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. விலை உயர்ந்த நல்ல ஒரு துணியை கொண்டு அவர்கள் வீடு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டினுடைய கதவின் முகப்பு முக்காட்டு பகுதியில் விலை உயர்ந்த ஒரு துணியை கொண்டு அது மூடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விலை உயர்ந்த ஆடம்பரமான பார்வையை சுண்டி இழுக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள் வராமல் பெருமானார் திரும்பி போய்விடுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் உள்ள வருவாங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க, ஆனா வரல. நீண்ட நேரத்திற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த பொழுது செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கங்கிற செய்தியை மனைவி தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் கேட்பதற்காக பெருமானாரிடத்தில் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு இந்த செய்தியை கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வீட்டுக்குள் வருவதற்காகத்தான் அங்கு நான் நுழைந்தேன். ஆனால் வீட்டின் ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான துணி உங்களுடைய வீட்டின் முற்காட்டில் அதனுடைய முகப்பில் இருந்தது. மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த துன்யாவிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, நாம் லேசாக நினைக்கலாம். வீட்டினுடைய மறைப்பு என்பது அடுத்தவர்களுடைய பார்வை உள்ள வரக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, இந்த துன்யாவில் நாம் எதற்காக சில விஷயங்களை கட்டமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த விஷயங்களின் ஆடம்பரமும் அடுத்தவர்கள் பார்வையும் உள்ளே வரக்கூடாது என்கின்ற காரணத்தினால் ஒரு வீட்டிற்கு திரை அமைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு போடுகின்ற திரையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ரொம்ப ஆடம்பரமா அழகா பார்க்கக்கூடிய, சாலையில் செல்லக்கூடிய, ரோட்டில் செல்லக்கூடிய எல்லாருமே அந்த வீட்டை பார்த்துட்டு போற மாதிரி ஒரு முகப்பு இருக்குது. அதற்கான திரை இருக்கிறது, அதற்கான கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது துன்யாவிற்கான வாழ்க்கையாக இருக்கிறது, இந்த துணியை கொண்டு மறைப்பதும் தீனுக்கு சம்பந்தம் அல்ல என்பதாக சொன்னாங்க. சரி, ஃபாத்திமா கேட்டாங்க, என்ன செய்யறது, இந்த துணி வந்துருச்சு, இந்த துணி என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறார், அவங்களுக்கு போடுவதற்கு துணி வசதிகள் கிடையாது, அவர்களுக்கு என்று சரியான தலையணைகள் கிடையாது, நீ இந்த உயர்ந்த துணியை கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடு, அவர்கள் தலை அணையை தைத்து செய்து அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முடிவு சொல்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, வீடுகள் அமைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் உயிரோட்டம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. நம்ம வீட்டுல இருக்கிறோம், தொழுகை நடக்கிறது, எல்லாம் செய்யறோம், விவாதத்துகள் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் வீட்டுக்கு என்று ஒரு உயிரோட்டம் இருக்கிறது என்பதை பெருமானார்
பெருமானார் நித்தமும் நிமிடமும் இந்த சமுதாயத்திற்கு புரிய வைத்திருக்கிறார். இரண்டாவது செய்தி, நிரம்ப செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களில் மூன்றாவது விஷயம் அல் ஜாரு ஸாலிஹ், அண்டை வீட்டுக்காரர் அமைவதெல்லாம் சில பாக்கியங்கள் நிறைந்த விஷயங்களில் ஒன்று. அதுவும் சிறந்த அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நாம் சிறந்தவராக இருப்பதும் நமக்கு அவர் சிறந்தவராக இருப்பதும் தான் இந்த உலகத்தில் நற்பாக்கியங்களில் மூன்றாவது விஷயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இருந்தார். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு யூதர் குடியிருந்தார். அந்த யூதர் தன்னுடைய வீட்டை விற்பனை செய்யணுங்கிற அந்த காரணத்தினால ஒரு விற்பனைக்கு வாங்குவதற்கு ஒரு நபரை அழைத்து வருகிறார். அவர்கிட்ட 2000 திர்ஹம் என்பதாக அந்த வீட்டுக்கு விலை பேசுகிறார். ஆனா அந்த ஏரியாவினுடைய மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பார்த்தா 1000 திர்ஹம் தான். ஒரு வீட்டினுடைய கிரயம் பண்றதா இருந்தா அந்த வீட்டுக்கான மதிப்பே 1000 திர்ஹம் தான். ஆனா 2000 திர்ஹம் இவர் கிரயம் பேசுறார். உடனே அந்த மார்க்கெட் வேலையை புரிந்து கொண்டு அந்த வாங்கக்கூடிய நபர் கேட்கிறாரு, இந்த வேலையவே இந்த இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு நம்ம 1000 திர்ஹம் தான் கொடுக்க முடியும், நீங்கள் 2000 திர்ஹம் கேட்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது அந்த யூதர் சொல்லுகிறார், என் வீட்டிற்கு பக்கத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கின்ற மார்க்க அறிஞர் இருக்கிறார், அவரை போன்ற சிறந்த அண்டை வீட்டுக்காரர் கிடைப்பது கஷ்டம். என் வீட்டுக்கு 1000 திர்ஹம் என்றால் அவரை உனக்கு விட்டு தருகிறேன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு 1000 திர்ஹம், எனவே நான் 2000 திர்ஹத்தை நான் முன்னிறுத்துகிறேன் என்பதாக அவர் சொன்னார். சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அண்டை வீட்டுக்காரர் இந்த உலகத்தில் சரியாகவும் நிதானமாகவும் அழகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பெருமை மிக்க மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் வாழ்க்கையில் நற்பாக்கியங்கள் அந்த விஷயங்களில் மூன்றாவது இடத்தை அது பிடிக்கிறது. நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்-மர்கபுல் ஹனி, தொந்தரவு தராத வாகனங்கள். இன்றைக்கு வாகனங்களை வைத்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் அந்த வாகனங்களில் பயணிக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வாகனங்களுக்கு நாம் முக்கியத்துவங்களை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தின் பொழுது ஒரு சஹாபி கூட்டங்கள் பயணம் செய்து வருகிறது. அந்த கூட்டத்திலே ஒரு ஒட்டகம் மிகவும் மெதுவாக வருகிறது. அந்த ஒட்டகத்தை அந்த முதலாளி திட்டிக் கொண்டே வருகிறார். அதனுடைய எஜமான் சஹாபி திட்டிக் கொண்டே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் சொன்னாங்க, ஒட்டகம் அது மெதுவாக செல்லுவதும் அது நோய்வாய்ப்பட்டு அது மெதுவாக இருப்பதும் அதனுடைய குறை அல்ல, உன்னுடைய குறை. அதை நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது நீ முதல்ல எடுத்துட்டு வந்திருக்க கூடாது, அதை வேகமா போன் விரட்டுறது உன்னுடைய தவறு. நீ இப்படி திட்டுவதும் சடைந்து கொள்வதும் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை பார்த்தால் அந்த சஹாபி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தில் நான் திரும்பி போகின்ற பொழுது கொஞ்ச தூரத்திலே அந்த வாகனம் அந்த ஒட்டகம் இறந்து போய்விட்டது என்பதாக சொன்னாங்க. வாழ்க்கையில் வாகனத்தை சபிப்பதும் கூட சடைந்து கொள்வதும் கூட அதில் இருக்கிற வணக்கத்தை எடுத்து விடுகிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகள் நான்காவது விஷயமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த 4 விஷயங்கள் உலகத்தில் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். ஒன்று அழகிய அல்-மர்அத்து ஸாலிஹ், அழகிய மனைவியும் நல்ல வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு அழகிய துணை கிடைப்பது என்பது வாழ்க்கையின் சீரமைத்தனத்தின் முதல் வாழ்க்கை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது அல் மஸ்கனுல் வாசியா, நல்ல விசாலமான வீடுகளை அமைத்து இறை சிந்தனையை மறக்கடிக்காத வீடுகளை அமைப்பது இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக அல் ஜாரு ஸாலிஹ், அண்டை வீட்டுக்காரரை நல்ல அண்டை வீட்டுக்காரர் அமைவது மூன்றாவது சீரமைத்தனம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நான்காவதாக அல்-மர்கபுல் ஹனி, நல்ல வாகனங்கள், தொந்தரவு தராத வாகனங்களை இந்த உலகத்தில் நாம் அமைத்துக் கொள்வது நான்காவது நற்பாக்கியங்களின் சிதைவித்தனத்தின் நான்காவது என்பதாக பெருமானார் அடையாளம் காண்பித்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த 4ஐயும் பெற்று இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை நல்குவானாக. வாஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.